अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. பாபா ஒவ்வொரு நாள் முரளிலையும் ரொம்ப அழகழகான விஷயங்களை சொல்கிறாரு. ஸோ இன்றைக்கு முரளியில் பாபா சொல்கிறாங்க, குபேரனோட செல்வத்தையே பொக்கிஷத்தையே உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கேன்னு சொல்கிறார். ஏன்னா உலகத்திலே பெரிய பணக்காரர் யாருன்னு சொல்கிறாங்க? பக்தியில் குபேரன். அவரோட பொக்கிஷத்தையே உங்களுக்கு நான் கொடுக்க வந்திருக்கேன்னு சொல்கிறார் பாபா. அடுத்து இன்னைக்கு முரளியில் பாபா மலர்கள், அதுலேயும் நேர்மையான மலர்கள், ஹானஸ்ட் ஃப்ளவர்ஸ் யார் யார், அவங்களுடைய அடையாளங்கள் என்னன்னு சொல்லியிருக்காரு. அடுத்து லார்டு கிருஷ்ணா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. லார்ட் அப்படின்ற பட்டம் உலகத்தில் கூட சமுதாயத்தில் கூட பெரிய பெரிய மனிதர்களுக்கும் சொல்லப்படுது. லார்ட்ஷிப், லார்ட் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ ஸ்ரீ கிருஷ்ணரை கூட என்ன தான் சொல்லியிருக்காங்க? லார்ட் கிருஷ்ணான் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனுடைய விளக்கம் இன்னைக்கு பாபா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா பாபா சொல்கிறாரு, பெரிய பெரிய வித்வான்கள், சந்நியாசிகள், சின்மயானந்தர் இவங்கெல்லாம் கீதை படித்து உபதேசம் கொடுக்குறாங்க. ஆனால் அதே நேரத்தில் அவங்க ஸ்ரீ கிருஷ்ணர்கிட்ட புத்தி யோகத்தினுடைய தொடர்பை வைக்கிறதில்ல, கிருஷ்ணரை நினைக்கிறதில்ல. அவங்களுடைய தியானம் எப்படி தான் இருக்குது? பிரம்மத்தை நோக்கி தான் இருக்குது. ஆகையால தான் அவங்கள பிரம்ம ஞானிகள், தத்துவ ஞானிகள்னு சொல்லப்படுது. அப்போ கீதா உபதேசம் பண்ணாலும் கிருஷ்ணரோட அவங்க என்ன பண்ணுறது இல்லை, யோகத்தின் மூலமாக தொடர்பு வைக்கிறது இல்லை. ஸோ சந்நியாசிகளை பற்றியும் பாபா இன்னைக்கு நிறைய சொல்லியிருக்கிறாரு. அதே போல்
சந்நியாசிகள் சிவபாபாவை நினைக்கிறது இல்லை. பிறருக்கு கூட அவங்க நிராகாரமான இறைவனை நினைங்க அப்படின்னும் சொல்றதில்ல. அப்ப எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்கு. கருத்துக்கள்ல கூட பாருங்க எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்கு. ஸோ இப்படி இன்னைக்கு பாபாவுடைய மகா வாக்கியம் இருக்குது. சிவ் பகவானுடைய மகா வாக்கியம் தேதி 23/9/2024. மீட்டே பச்சே अंदर में दिन रात बाबा बाबा चलता रहे तो अपार खुशी रहेगी. இனிமையான குழந்தைகளே, உள்ளுக்குள் இரவும் பகலும் பாபா பாபா என்று ஓடிக்கொண்டே இருந்தால் உள்ளார்ந்த குஷி ஏற்படும். புத்தி में रहेगा बाबा हमें कुबेर का खजाना देने आए हैं. புத்தியில் இருக்கும் பாபா எனக்கு குபேரனுடைய பொக்கிஷத்தை கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். உள்ளத்துக்குள்ள பாபா பாபான்னு ஓடிட்டே இருக்கிறப்ப புத்தியில் என்ன இருக்குமா? எனக்கு குபேரனோட பொக்கிஷத்தை கொடுக்கறதுக்காக பாபா வந்திருக்காரு. கேள்வி, பாபா கின் बच्चों को हॉनेस्ट फूल कहते हैं, उसकी निशानी सुनाओ. பாபா எந்த குழந்தைங்களை நேர்மையான மலர்கள்னு சொல்றாரு, அவங்களுடைய அடையாளம் என்ன? பதில், हॉनेस्ट फूल वह है जो कभी भी माया के वश नहीं होते हैं. நேர்மையான மலர்கள் என்றாலே ஒருபோதும் மாயாவிற்கு வசமாகாதவர்கள். மாயா கி கிட்பிட் மே நஹி ஆத்தே ஹே, மாயாவுடைய சச்சரவுகளில் செல்லாதவர்கள். ऐसे हॉनेस्ट फूल लास्ट में आते भी फास्ट जाने का पुरुषार्थ करते हैं. அப்படிப்பட்ட நேர்மையான மலர்கள் கடைசியில வந்தாலும் ஃபாஸ்டா செல்வதற்கான புருஷார்த்தம் செய்வாங்க. वो पुराने से भी आगे जाने का लक्ष्य रखते हैं. அவங்க பழைய ஆத்மாக்களை விட முன்னாடி போகணும் அப்படின்ற லட்சியத்தோடு இருப்பாங்க. अपने अवगुणों को निकालने के पुरुषार्थ में रहते हैं. தன்னுடைய அவகுணங்களை நீக்குவதற்கான புருஷார்த்தத்தில் ஈடுபடுவார்கள். दूसरों के अवगुण को नहीं देखते, பிறருடைய அவகுணங்களை பார்க்கவே மாட்டாங்க. ஸோ இதுதான் நேர்மையான மலர்கள். எவ்வளோ அடையாளம் சொல்லியிருக்காரு பாருங்க பாபா. மாயாவுக்கு வசமாக மாட்டாங்க, மாயாவுடைய சச்சரவுல சிக்க மாட்டாங்க, லாஸ்ட்டாக வந்தாலும் ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, பழையவங்களை விட முன்னாடி போகணுன்ற லட்சியம் இருக்கும், அவகுணங்களை நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அடுத்து பிறரை பார்க்கவே மாட்டாங்க, பிறருடைய அவகுணத்தை பார்க்க மாட்டாங்க. ஓம் சாந்தி. शिव भगवान वाच, शिव भगवानिन महावाक्यम. वो हुआ रूहानी बाप, क्योंकि शिव तो सुप्रीम रूह है ना, आत्मा है ना. அவர் ஆன்மீக தந்தை. ஏனென்றால் சிவன் யாரு? பரம் ஆத்மா. बाप तो रोज रोज नई बातें समझाते रहते. बाबा डेली डेली புது புது விஷயங்களை புரிய வைக்கிறார். गीता सुनाने वाले सन्यासी आदि बहुत है, वो बाप को याद कर न सके. கீதை சொல்லி கொடுக்குற சன்னியாசிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் அவங்கெல்லாம் பாபாவை நினைக்கிறது கிடையாது, நினைக்க முடியாதுன்ட்டார் பாபா. பாபா அக்ஷர் கபி உன்கே முக்ஸே நிக்கல் ந சகே, அவங்க வாயிலிருந்து பாபான்ற வார்த்தை கூட வரவே வராது. ये अक्षर है ही गृहस्थ मार्ग वालों के लिए. ஏன்னா இந்த வார்த்தை இல்லற மார்க்கத்தினருக்கான வார்த்தை, பாபா அப்பான்ற வார்த்தையெல்லாம். वो तो निवृत्ति मार्ग वाले, ஆனா அவங்களோ துறவு மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். वो ब्रह्म को ही याद करते ही, அவங்க பிரம்ம தத்துவத்தை தான் நினைக்கிறாங்க. முக்கு से कभी शिव बाबा नहीं कहेंगे, அவங்க வாயால அவங்க சிவ பாபான்னு சொல்லவே மாட்டாங்க. பல் தும் ஜான்ச்சு கரு, நீங்க வேணா போய் செக் பண்ணிட்டு வாங்கன்றார் பாபா, பார்த்துட்டு வாங்க சொல்றாங்களான்னு. समझो बड़े बड़े विद्वान सन्यासी चिन्मयानंद आदि गीता सुनाते हैं. ऐसा नहीं कि वो गीता का भगवान श्री कृष्ण को समझ उनसे योग लगा सकते हैं. பாருங்க, பெரிய பெரிய வித்வான்கள் சந்நியாசிகள் சின்மயானந்தர் கூட கீதை உபதேசிக்கிறாங்க, கீதையை பிறருக்கு சொல்லி கொடுக்கறாங்க. ஆனா அவங்க
கீதையோட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர்னு புரிஞ்சு அவர்கிட்ட யோகா அதாவது மனதை ஈடுபடுத்துவது கிடையாது. நஹி, அதை அவங்க செய்யறது இல்லை. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களும் தியானம் பண்றாங்கல்ல, சன்னியாசிகள் தவம் பண்றாங்கல்ல, ஆனா ஸ்ரீ கிருஷ்ணரை நினைக்கிறாங்களா? वो तो फिर भी ब्रह्म के साथ योग लगाने वाली ब्रह्म ज्ञानी व तत्व ज्ञानी है. அவங்க யோகால எதைத்தான் நினைக்கிறாங்களாம்? பிரம்ம தத்துவத்தை தான் நினைக்கிறாங்க. பிரம்ம தத்துவத்தோடு யோகம் வைக்கக்கூடியவர்கள். ஆகையால் அவங்கள என்ன சொல்றோம்? பிரம்ம ஞானி, தத்துவ ஞானி. ஸ்ரீ கிருஷ்ணக்கோ கபி கோய் பாபா கஹே ये हो नहीं सकता. ஸ்ரீ கிருஷ்ணரை எப்பவாவது யாராவது அப்பான்னு சொல்லுவாங்களா? நடக்கவே நடக்காது அது. तो श्री कृष्ण गीता सुनाने वाला बाबा तो नहीं ठहरा ना. அப்ப ஸ்ரீ கிருஷ்ணர் கீதையை உரைக்கக்கூடிய பாபா கிடையாது தானே. शिव को सब बाबा कहते हैं क्योंकि वो सब आत्माओं का बाप है. ஆனா அதே பாருங்க, சிவனை எல்லாரும் பாபான்னு சொல்றாங்க, ஏன்னா அவர் தான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை. सब आत्माएं उनको पुकारती है परम पिता परमात्मा. எல்லா ஆத்மாக்களும் அவரை தான் கூப்பிடுறாங்க परमपिता परमात्मा சொல்லி. वो है सुप्रीम परम है क्योंकि परंदाम में रहने वाला. அவர் தான் சுப்ரீம், அவர் தான் பரம், பரந்தாமத்துல வசிக்க கூடியவர். तुम भी सब परंदाम में रहते हो परंतु उनको परम आत्मा कहते हैं. நீங்க எல்லாரும் கூட பரந்தாமத்துல வசிக்கிறவங்க தான், அவரைத்தான் பரமாத்மான்னு சொல்லப்படுது. ஓ கபி புனர்ஜனம் में नहीं आते. அவர் ஒருபோதும் மறுபிறவிகள்ல வர்றது கிடையாது, பிறப்பெடுக்கிறதும் இல்லை. खुद कहते हैं मेरा जन्म दिव्य और अलौकिक है. அவர் என்ன சொல்றாரு? என்னுடைய பிறப்பு தெய்வீகமானது மற்றும் அலௌகிகமானது. ऐसा कोई रथ में प्रवेश कर तुमको विश्व का मालिक बनने की युक्तियां बताए या और कोई हो नहीं सकता. பாபா சொல்றாங்க, ஒருவர் அப்படி ஒரு ரதத்துல பிரவேசமாகி உங்களுக்கு உலகத்துக்கு எஜமானன் ஆகுவதற்கான யுக்தியை சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிறது நடக்கவே முடியாது. யாரோ ஒருத்தர் ஒருத்தருடைய ரதத்துல உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது பாசிபிள் இல்லை. தப் பாபா கேத்தே ஹே மே ஜோ ஹூ ஜெசா ஹூ முஜே கோய் பி நெய் ஜான்தே. அதனாலதான் பாபா சொல்றார், நான் யார், என்னவாக இருக்கேன், என்னை யாரும் அறிஞ்சுக்கல. மே ஜப் அப்னா பரீட்சை தூ தப் ஜான் சக்தே ஹே. நான் எப்போ என்னோட அறிமுகத்தை கொடுக்கறேனோ அப்பதான் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ये ब्रह्म को अथवा तत्वों को मानने वाले श्री कृष्ण को फिर अपना बाप कैसे मानेंगे? பிரம்மத்தை ஏத்துக்கிறவங்க, தத்துவங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க ஸ்ரீ கிருஷ்ணரை எப்படி தன்னுடைய தந்தைன்னு ஏத்துக்குவாங்க? அவங்கள பொறுத்த அளவுக்கு பிரம்மம் தான் கடவுள். ஆத்மா तो सब बच्चे ठहरे ना. ஆத்மாக்கள் எல்லாருமே குழந்தைங்க. ஸ்ரீ கிருஷ்ணக்கோ सब पिता कैसे कहेंगे? ஸ்ரீ கிருஷ்ணரை எப்படி எல்லாரும் அப்பான்னு சொல்லுவாங்க? ऐसे थोड़े ही कहेंगे कि श्री कृष्ण सबका बाप है. கிருஷ்ணர் தான் எல்லாருக்கும் அப்பான்னு யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க, சொல்ல முடியாதுன்றார் பாபா. ஹம் சப் பிரதர்ஸ் है. ஆனா நாம எல்லாரும் சகோதரர்கள். ऐसा भी नहीं श्री कृष्ण सर्वव्यापी है. सब श्री कृष्ण थोड़े ही हो सकते हैं. சரி, இப்படியும் கிடையாது. அதாவது ஸ்ரீ கிருஷ்ணர் சர்வவியாபி, எல்லா இடங்கள்லயும் ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்காரா என்ன? கிடையவே கிடையாது. எல்லாரும் அப்ப ஸ்ரீ கிருஷ்ணரா இருக்கவும் முடியாது. अगर सब श्री कृष्ण हो तो उनका बाप भी चाहिए. ஒருவேளை எல்லாரும் ஸ்ரீ கிருஷ்ணர் அப்படின்னா அப்ப அவங்களுக்கு ஒரு அப்பா இருக்கணும்ல. மனுஷ்ய போத் பூலே ஹுயே ஹே. மனிதர்கள் ரொம்ப ரொம்ப மறந்தவங்களாயிட்டாங்க. நஹி ஜான்தே ஹே. பகவானை தெரிஞ்சுக்கவே இல்லை. தப் தோ கேத்தே ஹே முஜே கோட்டோ மே கோயி ஜான்தே ஹே. அதனாலதான் என்ன சொல்லப்படுதான்? கோடியில் ஒரு சிலர் தான் என்னை அறிந்திருக்கிறார்கள். பாபா பத்தி என்ன சொல்லிட்டாரு? பாபா என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டவங்க யாருதான்? கோடியில ஒரு சிலர் தான் சொல்றார். ஸ்ரீ கிருஷ்ணக்கோ தோ கோய் பி ஜான்லிங். அப்படி பார்க்க போனோம்னா ஸ்ரீ கிருஷ்ணரை யார் வேணாலும் தெரிஞ்சுக்கலாம்ல. இப்ப கோடியில ஒரு சிலர் தான் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாருன்னா ஸ்ரீ கிருஷ்ணர் அப்படி சொல்லவே முடியாது. சோ விலாயத் வாலே பி உன்கோ ஜான்தே. இவ்வளவு ஏன் பாபா சொல்ற எல்லா ஃபாரினர்ஸ் கூட ஸ்ரீ கிருஷ்ணரை தெரிஞ்சிருக்காங்கல்ல. அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு?
பகவான் யாருங்கிறத கோடியில் ஒரு சிலர் தான் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ ஸ்ரீ கிருஷ்ணரை எல்லாருக்கும் தெரியுது, அப்போ அவர் கடவுள் கிடையாது. லார்டு கிருஷ்ணா கேத்தே ஹேனா, லார்ட் கிருஷ்ணா அப்படின்னு தானே சொல்லப்படுது. சித்திர பி ஹே, அஸ்லி சித்திரத்தோ ஹே நெய். சித்திரங்கள்லாம் இருக்குது, ஆனால் உண்மையான சித்திரம் இப்போ கிடையாது. भारतवासियों से सुनते हैं इनकी पूजा बहुत होती है, तो फिर गीता में ये लिख दिया श्री कृष्ण भगवान. பாரதவாசிகள்கிட்ட தான் இதை பற்றி மக்கள்லாம் கேட்குறாங்களாம். இவங்க எப்படி பூஜை பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பிறகு என்ன பண்ணிட்டாங்களாம், கீதையில் ஸ்ரீ கிருஷ்ண பகவான்னு பேர் எழுதிட்டாங்களாம். अब भगवान को भला लॉर्ड कहा जाता है क्या? சரி, பகவானை போய் நீங்கள் லார்ட் அப்படின்னு சொல்ல முடியுமா என்ன, சொல்லுவீங்களா என்ன? லார்ட் கிருஷ்ணா கேத்தேன்னா அப்போ கிருஷ்ணரை நீங்கள் என்ன சொல்கிறீங்க, லார்ட் கிருஷ்ணான்னு தானே சொல்கிறீங்க. லார்ட் கா டைட்டில் வாஸ்தவமே படே ஆத்மிக்கோ மில்தாய். லார்ட் அப்படின்ற டைட்டில் உண்மையில் பெரிய மனிதர்களுக்கு கொடுக்கப்படுது. ஓ தோ சப்கோ தேத்தே ரேத்தே ஹி, இஸ்கோ கஹா ஜாத்தா ஹே அந்தேர் நகரி. இன்னைக்கு உலகத்தில் பார்த்தா லார்டுன்னு எல்லாருக்கும் டைட்டில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பட்டம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகையால தான் இருளான ஊர் அப்படின்னு சொல்லப்படுது. कोई भी पतित मनुष्य को भी लाड कह देते. யாராவது ஒரு பதீத்த மனிதனை கூட என்ன சொல்லிடுறாங்களாம், லார்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கஹா யா ஆஜ் கே பதீத் மனுஷ்ய கஹா சிவ் வா ஸ்ரீ கிருஷ்ண. இன்றைய உலகத்தில் இருக்கக்கூடிய பதீத்தமான மனிதர்கள் எங்க, சிவன் ஸ்ரீ கிருஷ்ணர் எந்த லெவல்ல இருக்காங்க, அவங்க எங்க? बाप कहते हैं जो तुमको ज्ञान देता हूँ वो फिर गुम हो जाता है. பாபா சொல்ல, நான் உங்களுக்கு கொடுக்குற இந்த ஞானம் பின்னாடி மறைஞ்சு போயிடும். मैं ही आकर नई दुनिया स्थापन करता हूँ. நான் வந்து தான் புது உலகத்தையே ஸ்தாபனை செய்கிறேன். ज्ञान भी मैं अभी ही देता हूँ. ஞானம் கூட நான் இப்போ தான் உங்களுக்கு கொடுக்குறேன். मैं जब ज्ञान दूँ तभी बच्चे सुने. நான் எப்போ வந்து ஞானம் கொடுக்குறேனோ அப்போ தான் நீங்கள் ஞானம் கேட்குறீங்க, என் குழந்தைங்க நீங்கள் கேட்குறீங்க. मेरे बिगर कोई सुना न सके. என்னை தவிர வேற யாரும் உங்களுக்கு ஞானம் கொடுக்கவும் முடியாது. जानते ही नहीं, ஏன்னா யாருக்கும் தெரியவே தெரியாது, தெரிஞ்சாதானே கொடுக்க முடியும். அப்போ அவரை தவிர வேற யாரும் ஞானம் கொடுக்க முடியாது. क्या सन्यासी शिव बाबा को याद कर सकते हैं? சன்னியாசிகள் சிவபாபாவை நினைக்க முடியுமா? वो कह भी नहीं सकते कि निराकार गॉड को याद करो. பாபா சொல்றார், அவங்களால, இதை திரும்ப படிக்கிறேன். वह कह भी नहीं सकते कि निराकार गॉड को याद करो. நிராகாரமான இறைவனை நினைவு செய்யுங்க அப்படின்னு கூட அவங்களால சொல்லவே முடியாது. கப் சுனாஹே, ஒருவேளை நீங்க சொல்லி கேட்டிருக்கீங்களா? बहुत पढ़े लिखे मनुष्य भी समझते नहीं. நல்ல படித்த மனிதர்கள் கூட இதை புரிஞ்சுக்கிறது இல்லை. अब बाप समझाते हैं श्री कृष्ण भगवान नहीं. ஆனா பாபா இங்க புரிய வைக்கிறாரு, ஸ்ரீ கிருஷ்ணர் பகவான் கிடையாது. மனுஷ்ய தோ உன்கோ ஹி பகவான் கேத்தே ரேத்தே. ஆனா மனிதர்கள் அவரைத்தான் இப்போ வரைக்கும் பகவான்னு சொல்லிட்டு இருக்காங்க. கித்னா ஃபரக் ஹோ கயா ஹே. அப்ப எவ்வளோ வித்தியாசம் வந்துருச்சு. பாப் தோ பச்சோं को बैठ पढ़ाते हैं. பாபா குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கிறார். वो बाप टीचर गुरु भी है. இவர் தான் அப்பா, டீச்சர், குருவா இருக்காரு. शिव बाबा सबको बैठ समझाते हैं. शिव बाबाவே வந்து எல்லாருக்கும் புரிய வைக்கிறார். न समझने के कारण திருமூர்த்தி में शिव रखते ही नहीं. புரிஞ்சுக்காத காரணத்தினால திருமூர்த்தி சித்திரத்துல சிவனை காட்டவே இல்லை. ब्रह्मा को रखते हैं जिसको प्रजापिता ब्रह्मा कहते हैं. பிரம்மாவை காட்டியிருக்காங்க, ஆனா நாம அவரைத்தான் பிரஜாபிதா பிரம்மா, அதாவது மனித குலத்தின் தந்தைன்னு சொல்றோம். பிரஜாக்கோ ரச்சனை வாலா, மனிதர்களை படைக்கக்கூடியவர். பரந்து உன்கோ பகவான் நை கயங்கே. மனிதர்களை படைக்கிறவர் தான் பிரம்மா, ஆனா அதுக்காக அவரை பகவான்னு நம்ம சொல்றது கிடையாது. பகவான் பிரஜா நை ரச்தேஹி. பகவான் ஒருபோதும் மக்களை படைப்பது இல்லை. பகவான் கேத்தோ சப் ஆத்மாயும் பச்சே. பகவானுக்கு ஆத்மாக்கள் தான் குழந்தைங்க. फिर कोई द्वारा प्रजा रचते हैं. அப்ப மனிதர்களை எப்படி படைக்கிறார்? யார் மூலமாகவோ மனிதர்களை படைக்கிறார். तुमको किसने अडॉप्ट किया? உங்களை எல்லாம் யார் தத்தெடுத்தா?
பிரம்மா द्वारा बाप ने अडॉप्ट किया. பிரம்மா மூலமா பாபா தத்தெடுக்கிறார். பிராமன் ஜப் பனேங்கே தபி தோ தேவதா பனேங்கே. ஏன்னா எப்போ பிராமணன் ஆகுறீங்க பிறகுதான் நீங்க என்ன ஆக முடியும், தேவதா ஆக முடியும். ये बात तो तुमने कभी सुनी नहीं है. இந்த விஷயம்லாம் நீங்க கேட்டதே இல்லை. பிரஜாபிதா கபி ஜரூர் பார்ட் ஹே. பிரஜாபிதாவுக்கு கண்டிப்பா பார்ட் இருக்குது. ஆக்ட் செய்யனா நடிப்பு வேணும்ல, நடிகர்னா நடிப்பு வேணும். இத்தனி பிரஜா காசே ஆயி. பாபா கேட்கிறார், இவ்வளோ பிரஜைகள் இவ்வளோ மனிதர்கள் பிறகு எங்க இருந்து வருவாங்க? கூக்கு வம்சாவளி பி தோ ஹோன சகே. வயிற்றின் மூலமா இவ்வளோ பேருக்கு பிறப்பு கொடுக்க முடியாது. वो कुक वंशावली ब्राह्मण कहेंगे हमारा सरनेम है ब्राह्मण. வயிற்றின் மூலமாக பிறப்படுத்த பிராமணர்கள் என்ன சொல்றாங்களாம், எங்களோட சர்நேமே பிராமணன்னு தான் சொல்றாங்க. நாம் தோ சப்கா அலக் அலக். அவங்கவுங்களுக்கு வேற வேற பேர் இருக்கும், பட் சர்நேம் காமனா என்னதான் சொல்லுவாங்க, எல்லாரும் பிராமணர்கள் தான் சொல்றாங்க. பிரஜாபிதா பிரம்மா தோ கேத்தே ஹி தப் ஹே ஜப் சிவ பாபா இன்மே பிரவேஷ் கரே. ஆனா நாம இங்க பிரஜாபிதா பிரம்மான்னு இவரை எப்ப சொல்றோம், எப்போ சிவபாபா வந்து பிரவேஷ் ஆகுறாரோ அப்பதான் அவரை பிரஜாபிதா பிரம்மான்னு சொல்றோம். என்னை பார்த்தே. அப்ப இதெல்லாம் அவங்களுக்கு புது விஷயம் தானே. பாப் खुद कहते हैं मुझे कोई जानते नहीं, சிருஷ்டி சக்கர को भी नहीं जानते. பாபா சொல்ற, என்னை யாரும் தெரிஞ்சுக்கவும் இல்லை, சிருஷ்டி சக்கரத்தையோ யாரும் தெரிஞ்சுக்கல. தப் தோ ரிஷி முனி சப் நேத்தி நேத்தி கேகே. அதனாலதான் ரிஷிகள் முனிவர்கள் என்ன சொல்லிட்டாங்களாம், எது கேட்டாலும் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. न परमात्मा को न परमात्मा की रचना को जानते हैं. பரமாத்மாவை பத்தியும் தெரியல, பரமாத்மாவுடைய படைப்பை பற்றியும் தெரியல. बाप कहते हैं जब मैं आकर अपना परिचय दूं तब ही जाने. பாபா சொல்ல, எப்ப நான் வரேனோ அதுக்கப்புறம்தான் என்னை பற்றி நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். பாபா வராம அவரை யாரும் தெரிஞ்சுக்கவோ அறிஞ்சுக்கவோ முடியவே முடியாது. इन देवताओं को वहाँ ये पता तोड़े ही पड़ता है हमने ये राज्य कैसे पाया. பாபா சொல்றாங்க, இந்த தேவதைகளுக்கு அந்த உலகத்துக்கு போனதுக்கு அப்புறம், அதாவது அங்க இருக்கிறப்ப நாம எப்படி இந்த ராஜ்யத்தை அடைஞ்சோங்கிறது தெரியவே தெரியாது. இன்மே ஞான் ஹோத்தாகி நெய். ஏன்னா இவங்களுக்குள்ள ஞானம் இருக்காது. தேவதைகளுக்குள்ள என்ன இருக்காது, ஞானம் இருக்காது. பது பாலியா ஃபிர் ज्ञान की दरकार नहीं. பதவி வாங்கிட்டாங்க, பிறகு இந்த ஞான படிப்புக்கான அவசியம் கிடையாது. ज्ञान चाहिए ही सद्गति के लिए. ஞானமே எதுக்காக தான், சத்கதியை அடையிறதுக்காக. ஸோ அடைஞ்சதுக்கு அப்புறம் எத்தோ சத்கதிக்கோ பாயே ஹுயே. அப்ப தேவதைகள்னா யாரு, சத்கதியை அடைந்தவர்கள். ये बड़ी समझने की गुह्य बातें हैं. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டிய ஆழமான விஷயங்கள். समझदार ही समझे. புத்திசாலிங்க தான் இதை புரிஞ்சுக்கிறாங்க. बाकी जो बूढ़ी बूढ़ी माताएं हैं उनमें इतनी बुद्धि तो है नहीं. वो भी ड्रामा प्लान अनुसार हर एक का अपना पार्ट है. மற்றபடி ரொம்ப வயதான தாய்மார்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த அளவுக்கு புத்தியெல்லாம் இல்லை. ஆனா டிராமா அனுசாரம் அவங்களுக்கும் இதுல பார்ட் இருக்குது. ऐसा तो नहीं कहेंगे हे ईश्वर बुद्धि दो. அப்படியெல்லாம் நம்ம சொல்றது கிடையாது, ஹே ஈஸ்வரா புத்தி கொடுங்கன்னு. சப்கி ஏக் ஜெய்சி புத்தி ஹம் தே तो सब நாராயண் பன் जाएंगे. பாபா உடனே சொல்ற, நான் எல்லாருக்கும் ஒரே போல புத்தி கொடுத்துட்டா எல்லாரும் உள்ள நாராயணர் ஆயிடுவீங்க. எப்படி விவரமா இருக்காரு பாருங்க பாபா. सब एक दो के ऊपर गति पर बैठेंगे क्या. எல்லாரும் நாராயணர் ஆனா பாபா கேட்கிறார், ஒருத்தர் மேல ஏறி ஒருத்தர் மேல ஏறி சிம்மாசனத்துல உட்காருவீங்களா? எல்லாரும் நாராயணர் ஆயிட்டா ஒரே சிம்மாசனம் தான், ஒருத்தர் மேல ஒருத்தர் உட்காருவீங்களான்னு கேட்கிறார். ஹா ஏம் ஆப்ஜெக்டே பன்னிக்கு. ஆனா எல்லாரோட லட்சியம் என்ன, லக்ஷ்மி நாராயணர் ஆகணுங்கிறத எல்லாரோட லட்சியம். சப் புருஷாரத் கரே நர்சே நாராயண் பன்னிக்கா. அதே போல எல்லாரும் முயற்சி எதுக்காக தான் செஞ்சிட்டு இருக்கிறோம், நரன்ல இருந்து நாராயணர் ஆகணும்னு தான் முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறோம். பனேங்கே தோ புருஷாரத் அனுசார். ஆனா ஆகிறது என்னவோ உங்க புருஷார்த்த முயற்சியோட அனுசாரம் தான் ஆகுறீங்க. अगर सब हाथ उठाए हम नारायण बनेंगे तो बाप को अंदर में हंसी आएगी ना. பாபா கேட்குறார், அவர் தானே கேட்குறாரு அடிக்கடி, யாரெல்லாம் நாராயணராக போறீங்க,
உடனே என்ன பண்ணுவோம்? நம்ம எல்லாரும் கை தூக்குறோம் இல்லையா? அப்போ பாபா என்ன சொல்கிறாரு? இதை பார்க்குறப்ப எனக்கு மனசுக்குள்ளே சிரிப்பாக வருதுன்ற. கையை தூக்கலைன்னா ஏன் தூக்கலைன்னு கேட்குறாரு. கையை தூக்குனா என்ன சொல்கிறாரு? எல்லாரும் நாராயணர் ஆகிறீங்கன்னு கை தூக்கிறீங்க, எனக்கு உள்ளுக்குள்ளே சிரிப்பாக வருதுன்னு சொல்கிறார். சப் ஏக் ஜேசே பன் கேசே சக்தே, எல்லாரும் ஒருத்தரை போல் ஆக முடியுமா என்ன? எப்படி ஆக முடியும்? நம்பர் வார்த்தோ ஹோத்தேன்னா கண்டிப்பாக வரிசை கிரமம் இருக்கு இல்லையா? இதை நம்ம அட்வான்டேஜாக எடுத்துக்கக்கூடாது. பாபாவே சொல்லிட்டாரு எல்லாரும் நாராயணர் ஆக முடியாது, நம்பர் வாரு தான். இப்படி நமக்கு சாதகமாக இந்த பாயிண்ட்டை எடுத்துக்க கூடாது. நாராயண் த ஃபர்ஸ்ட், த செகண்ட், த தேர்ட். ஆனால் நாராயணர்லே நாராயணா 1, நாராயணா 2, நாராயணா 3. जैसे एडवर्ड द फर्स्ट, सेकंड, थर्ड होते हैं ना. எப்படி எட்வர்ட், முதலாம் எட்வர்ட் மன்னர், இரண்டாம் எட்வர்ட் மன்னர், மூன்றாம் எட்வர்ட் மன்னர்னு இருக்காங்க இல்லையா? அது போல बल एम ऑब्जेक्ट ये है परंतु खुद समझ सकते हैं ना चलन ऐसी है तो क्या पद पाएंगे. ஆனால் எல்லாரோட லட்சியம் இங்கே ஒன்று தான், ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ நாராயணர் ஆகணும். ஆனால் அவங்கவுங்க தன்னை புரிஞ்சுக்கலாம், என்னோட இப்போ இருக்கிற நடத்தைக்கு எனக்கு என்ன பதவி கிடைக்கும். புருஷாரத்தோ ஜரூர் கர்னேன், ஆனால் அதையும் அப்படியே விட்டுடக்கூடாது, அடுத்த முயற்சியும் நீங்கள் செய்யணும். பாபா நம்பர்வார் फूल ले आते हैं, நம்பர்வார் फूल दे भी सकते हैं परंतु ऐसे करते नहीं. பாபா வரிசை கிரமமான மலர்கள் எடுத்துட்டு வர்றார். பாபா நினச்சா வரிசை கிரமமாக மலர்களை கூட ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொன்று கொடுக்க முடியும். ஆனால் பாபா அப்படி கொடுக்கறதில்ல. ஃபங்க் ஹோ ஜாயங்கி, ஏன்னா குழந்தைங்க என்ன ஆகிடுவாங்களா அப்படி கொடுத்துட்டா? சோர்வடைஞ்சு போயிடுவாங்க. ஐயோ பாபாவே இப்படி சொல்லிட்டார், நான் இப்படி தானோ அப்படின்னு சோர்வடைஞ்சிடுவாங்க. பாபா ஜான்தே ஹே தேக்கேங்கே கौन ஜாஸ்தி சர்வீஸ் கர்றே ये अच्छा फूल है. பாபாவுக்கு தெரியும், பாபாவும் பார்க்குறார், யார் அதிக சேவா பண்ணுறாங்க அவங்க தான் நல்ல மலர். பீச்சே நம்பர்வார் தோ ஹோத்தே ஹி ஹே, பின்னாடி வர்றவங்க வரிசை கிரமமாக தான் இருப்பாங்க. बहुत पुराने भी बैठे हैं परंतु उनमें से नए नए बड़े बड़े अच्छे फूल है. நிறைய பழைய குழந்தைங்களும் உட்கார்ந்துருக்கீங்க, ஆனாலும் அதில் புது புது குழந்தைங்க ரொம்ப நல்ல நல்ல மலர்கள்லாம் இருக்கீங்க. கஹெங்கே ये नंबर 1 ஹானஸ்ட் ஃபூல் है कोई किटपिट ஈர்ஷியா ஆதி இன்மே நெய்ய. சில பேரை பார்த்து என்ன சொல்லப்படுதாம், இவங்க தான் நம்பர் 1 நேர்மையான மலர், எந்த பிரச்சனை பண்ணுறது கிடையாது, யார் மேலேயும் இந்த குழந்தைக்கு பொறாமையே கிடையாது. போத்தோமே குச் ந குச் காமியா ஜரூர் ஹே, மற்றபடி எல்லார்கிட்டே ஏதாவது சின்ன சின்ன குறைகள் இருக்க தான் செய்யுது. சம்பூர்ணத்தோ கோய்க்கோ கேனே சக்தி, முழுமையானவர்கள்னு யாரையும் சொல்ல முடியாது. 14 கலா சம்பூர்ண பண்ணே के लिए बहुत मेहनत चाहिए. 16 கலைகள் சம்பூர்ணமாகணும்னா அதிகமாக உழைச்சு தான் ஆகணும். அபி கோய் சம்பூர்ண பண்ண சக்கே, இப்போ வரைக்கும் யாரும் சம்பூர்ண நிலை அடைய முடியலை. அபி தோ அச்சே அச்சே பச்சோ மே பி ஈர்ஷியா போத்தே, இப்போ வரைக்கும் கூட நல்ல நல்ல குழந்தைங்கள்ட்ட நிறைய பொறாமை இருக்குது. காமியா தோஹேனா, குறைகள்லாம் இருக்குதானே, பலகீனங்கள்லாம் இருக்குதானே. பாப் ஜான்தே ஹே சப் கிஸ் கிஸ் பிரகார் கா புருஷாரத் கர் ரஹே ஹே. பாபாவுக்கு தெரியுமா எல்லாரும் எப்படிப்பட்ட முயற்சிகள் செஞ்சிட்ருக்காங்கன்னு. துனியாவாலே கியா ஜானே ஓ தோ குச் சமஜ்தே நீ. உலகத்தில் இருக்கவங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா? அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியாது. போத் தோடே சமஜ்தே, ஆனால் அதுலேயும் கொஞ்சம் பேர் புரிஞ்சுக்கிறாங்க. கரீப் ஜட் சமஜ் ஜாத்தே, அதில் ஏழைகள் தான் டக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க. பேகத் கா பாப் ஆயா ஹுவாகே படானே, எல்லையற்ற தந்தை படிப்பை கற்றுத்தருவதற்காக வந்திருக்கிறார். உஸ் பாப் கோ யாது கர்னே சே ஹமாரே பாப் கட்டு ஜாயங்கே, அந்த பாபாவை நினைவு செய்யறது மூலமா நம்முடைய பாவங்கள் அழிக்கப்படும். ஹம் பாப் கே பாஸ் ஆயே ஹே பாபா சே நயி துனியா கா வர்ஷா ஜரூர் மிலேகா. நம்ம பாபா கிட்ட வந்துட்டோம், ஆகையால கண்டிப்பா புதிய உலகத்தினுடைய ஆஸ்தி நமக்கு கிடைக்கும். நம்பர்வார் தோ ஹோத்தே ஹி ஹே 100 से लेकर 1 नंबर तक, परंतु बाप को जान लिया थोड़ा भी सुना तो स्वर्ग में जरूर आएंगे. கண்டிப்பா வரிசை கிரமம் இருக்க தான் செய்யும். பாபா சொல்றாங்க,
100ல் ஆரம்பிச்சு 1ஆம் நம்பர் வரைக்கும் பாபாவை தெரிஞ்சிட்டாங்க, அல்லது கொஞ்சம் ஞானம் கேட்டால் கூட சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க. 100லேருந்து வர்றாங்க, 199, 98 அப்படியே 1 வரைக்கும் சொல்கிறார் பாபா. கொஞ்சம் ஞானம் கேட்டால் கூட சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க. 21 ஜென்மோं के लिए स्वर्ग में आना कोई कम है क्या? 21 பிறவிகள் சொர்க்கத்தில் வர்றது சாதாரண விஷயமா என்ன? ऐसा तो नहीं कोई मरता हो तो कहेंगे 21 जन्मों के लिए स्वर्ग में गया. ஆனால் அதே நேரத்தில் யாராவது இறந்து போயிட்டா சொர்க்கத்துக்கு போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் 21 ஜென்மத்துக்கு அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டாருன்னு சொல்கிறாங்களா? அப்படி சொல்ல முடியுமா? சொர்க்க ஹைஹி கஹா, ஏன்னா சொர்க்கம் இப்போ எங்கே இருக்குது? இப்போ எங்கே இருக்குது சொர்க்கம்? எல்லாரோட புத்தியில் இருக்குது, மனசில் இருக்கா? ऐसा नहीं कोई मरता है तो कहेंगे 21 जन्म के लिए स्वर्ग में गया, स्वर्ग है ही कहाँ. அப்படி கிடையாது, யாராவது இறந்து போயிட்டா அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டாரு சொல்கிறாங்க. அதுவும் என்ன பண்ணுறாங்களாம்? பாபா சொல்கிறாங்க 21 ஜென்மத்துக்கு சொர்க்கத்துக்கு போனாருலாம் சொல்ல மாட்டாங்கல்ல, சொர்க்கத்துக்கு போனார்னு மட்டும்தானே சொல்கிறாங்க. சொர்க்கம் அப்போ எங்கே இருக்குது? கித்தனா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கருதி, எவ்வளோ தவறாக புரிய வைக்கப்பட்டு விட்டது. படே படே அச்சே லோக் பி கேத்தே ஃபல்லானா ஸ்வர்க பதாரா. பெரிய பெரிய நல்ல நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் கூட யாராவது இறந்து போயிட்டா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்களாம். சொர்க்க கேத்தே கிஸ்கோ ஹே? பாபா கேட்குறா, நீங்கள் எல்லாம் எதை சொர்க்கம்னு சொல்கிறீங்க? அர்த்த குச் பி நெய் சமஜ்தே, யாருக்கும் அர்த்தம் தெரியலை. ये सिर्फ तुम ही जानते हो, இதெல்லாம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். हो तुम भी मनुष्य परंतु तुम ब्राह्मण बने हो. பார்க்க போனால் நீங்களும் உலகத்தில் இருக்கவங்களும் மனுஷங்க தான், ஆனால் நீங்கள் என்ன ஸ்பெஷல்? நீங்கள் பிராமணன் ஆயிட்டீங்க. தான் வித்தியாசம். अपने को ब्राह्मण ही कहलाते हो. தன்னைத்தானே நம்ம என்னதான் சொல்கிறோம்? பிராமணன்னு தான் சொல்கிறோம். तुम ब्राह्मणों का एक बाप दादा है. பிராமணர்களாகிய உங்களுக்கு ஒரே ஒரு பாப் தாதா தான். तो सन्यासियों से भी तुम पूछ सकते हो कि ये जो महावाक्य वह भगवान वाच्य है कि देह सहित देह के सब धर्म छोड़ माँ मेकम याद करो. क्या ये श्री कृष्ण कहते हैं माँ मेकम याद करो? பாபா சொல்கிறாங்க, நீங்கள் சந்நியாசிகள் கிட்ட போய் கூட கேளுங்க, இந்த மகா வாக்கியம் பகவானோடதுன்னு சொல்கிறீங்களே, அதில் தேக சகிதம் தேகத்தோட எல்லா தர்மத்தை விட்டுட்டு என்ன மட்டும் நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது ஸ்ரீ கிருஷ்ணரா? அல்லது ஸ்ரீ கிருஷ்ணர் ஒருபோதாவது என்ன மட்டும் நினைங்கன்னு சொல்லியிருக்காரா? தும் ஸ்ரீ கிருஷ்ணக்கோ யாது கர்த்தே ஹோ கியா? நீங்கள்லாம் ஸ்ரீ கிருஷ்ணரை நினைக்கிறவங்களா என்ன? இந்த கேள்வியும் கேட்கணும். கபி நஹி ஹா கஹேங்கே, ஆனால் ஒருபோது அவங்க ஆமான்னு சொல்லவே மாட்டாங்க. வஹாஹி பிரசித் ஹோ ஜாயே. பாபா சொல்கிறாங்க, அந்த மாதிரி இடத்துல தான் நீங்கள் பிரசித்தமாகணும். பரந்து பிச்சாய அபலாய ஜாத்திய ஓகே ஜானே. ஆனால் என்ன பண்ணுறாங்களாம்? அப்பாவி தாய்மார்கள் தான் அந்த இடத்துக்கு சேவா பண்ண போகிறாங்களாம், பெரிய பெரிய இடங்களுக்கு. பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்குறாரு பாபா. அவங்க என்ன பண்ணுவாங்க? वो अपने फॉलोअर्स के आगे क्रोधित हो जाते हैं. ஆகையால் அவங்க என்ன பண்ணுறாங்களா? தன்னுடைய ஃபாலோவர்ஸ் முன்னாடியே கோபப்பட்டுடுறாங்க. துர்வாஷா கா நாம் பி ஹேனா, துர்வாஷரோட பெயர் கூட இருக்கு இல்லையா? உண்மை அகங்கார் போத் ரேத்தா ஹே, அவருக்குள்ள ரொம்ப அகங்காரம் இருந்துச்சு. ஃபாலோயர்ஸ் ஹே டேர், அவருக்கு நிறைய ஃபாலோயர்ஸ் இருக்காங்க. பக்தி கா ராஜ்ய ஹேனா, ஏன்னா நடக்கிறது என்ன? பக்தியோட ராஜ்யம். உன்சே பூச்னே கி கோய் மே தாக்கத் நே ரேத்தி ஹே, அவங்கள்ட்ட போய் கேட்கறதுக்கு யாருக்கும் வல்லமையே கிடையாது. நஹி தோ உன்கோ கே சக்தே ஹே கி தும் சிவ பாபா கி பூஜா கர்த்தே ஹோ. இல்லைன்னா நீங்கள் அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க, நீங்கள் சிவ பாபாவுக்கு தானே பூஜை பண்ணுறீங்க. அப் பகவான் கிஸ்கோ கஹேங்கே. சரி, இப்போ பகவான்னா இப்போ யாரை சொல்லலாம் அப்படின்னு கேளுங்க அவங்கள்ட்ட. கே டிக்கர் பித்தர்மே பகவானே, ஒருவேளை கல்லில் முள்ளில் பகவான் இருப்பாரா? அப்படி அவங்கள்ட்ட கேட்கணும். ஆகே சல் இன் சப் பாத்தோம் கோ சம்ஜேங்கே. வருங்காலத்தில் இந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அபி நஷா கித்னா ஹே, இப்போ உங்களுக்கு எவ்வளோ போதை இருக்குது. ஹே சபி பூஜாரி பூஜைனே கைங்க, எல்லாரும் இப்போ பூஜாரிகள் தான், பூஜைக்குரியவங்கன்னு யாரையும் சொல்ல முடியாது. பாப் கேத்தே ஹே மேரே கோ விர்லே கோய் ஜான்தே ஹே. பாபா சொல்கிறார், என்னை ஒரு சிலர் தான் தெரிஞ்சிருக்கீங்க.
मैं जो हूँ जैसा हूँ तुम बच्चों में भी विरले कोई अक्यूरेट जानते हैं. நான் யார், நான் எப்படிப்பட்டவன், இத என்னோட குழந்தைங்க உங்களே கூட ஒரு சிலர் தான் அக்யூரேட்டா தெரிஞ்சிருக்கீங்க. उनको अंदर में बहुत खुशी रहती है. அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ரொம்ப குஷி இருக்கும். ये भी समझते हैं ना बाबा ही हमको स्वर्ग की बादशाही देते. இது உங்க எல்லாருக்கும் புரியுது தானே, பாபா தான் எனக்கு சொர்க்க ராஜ்யத்தை கொடுக்கறாருங்கிற விஷயம். बहुत खेल दिखाते हैं. खुदा दोस्त बादशाह क्या करते थे उस पर भी कहानी है. நிறைய கதையெல்லாம் கூட எழுதி வச்சிருக்காங்களாம் உலகத்துல. நிறைய கதையெல்லாம் கூட உலகத்துல எழுதி வச்சிருக்கிறாங்க. குபேர் கே கசானே மில்தே ஹே. குபேரனோட பொக்கிஷம் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அல்லா அவல்தீன் கா பி கேல் திக்காத்தே ஹேனா. அலாவுதீனோட கதை கூட சொல்லியிருக்காங்க இல்லையா. டக்கா கர்னே சே கஜானா நிக்கல் கயா. விளக்க தேய்ச்ச உடனே பூதம் வந்துடும். இந்த விளக்கு காட்டுவாங்களே அலாவுதீனும் அற்புத விளக்கும். விளக்க தேய்ச்ச உடனே பூதம் வந்துடும். போத் கேல் திக்காத்தே ஹே. खुदा दोस्त बादशाह क्या करते थे उस पर भी कहानी है. இது போல நிறைய கதைகள் கூட சொல்லப்படுது. குதா தோஸ்த் இறை நண்பன் பாதுஷாவா என்ன பண்ணாரு அதை வச்சுதான் ஒரு கதை கூட இருக்குது. पूल पर जो आता था उनको एक दिन की राजाई दे रवाना कर देना था. யாரெல்லாம் அந்த பாலம் அவர் கட்டி வச்சார் அந்த காலத்துல, அந்த பாலத்துக்கு வர்றாங்களோ அவங்க ஒரு நாள் ராஜ்யம் செஞ்சுட்டு கிளம்பி போயிடணும் அப்படின்னு கதை இருக்குதான். ये सब है कहानियां. இப்படிலாம் நிறைய கதை சொல்றாங்கன்றாங்க பாபா. अभी बाप समझाते हैं खुदा तुम बच्चों का दोस्त है. ஆனா இப்பதான் பாபா நமக்கு புரிய வைக்கிறாரு, खुदा தான் நம்ம எல்லாருக்கும் दोस्त. इसमें प्रवेश कर तुम्हारे साथ खाते पीते हैं खेलते भी हैं. खुदा दोस्त இவருக்குள்ள பிரவேசமாகி நம்ம கூட சாப்பிடுறாரு, குடிக்கிறாரு, விளையாடுறாரு. शिव बाबा का और ब्रह्मा बाबा का रथ एक ही है. शिव பாபாவுடைய ரதம் மற்றும் பிரம்மா பாபாவுடைய ரதம் ரெண்டும் ஒண்ணுதான். तो जरूर शिव बाबा भी खेल तो सकते होंगे ना. அப்ப கண்டிப்பா சிவ் பாபாவும் நம்ம குழந்தைங்க கூட விளையாடுவார் தானே. ஏன்னா அவருக்கு பிரம்மாவோட உடம்பு தான் உடம்பு, நான் எப்ப வேணா வரேன்னு சொல்றார். அப்ப அவரும் நம்ம கூட விளையாடலாம் தானே. बाप को याद कर खेलते हैं तो दोनों इसमें है. ஆனா அந்த விளையாட்டுல கூட பாபாவை நினைவு செஞ்சு நீங்க விளையாடணும். விளையாட்டு விளையாடுறீங்கன்னா இப்ப பிரம்மா பாபா இருந்தப்ப என்ன பண்ணுவாங்க குழந்தைங்களோட, பாபா ஷட்டில் விளையாடுவாரு, ரிங் பால் விளையாடுவாரு. ஸோ அது மாதிரி பாபா சொல்றாங்க சிவ பாபாவும் விளையாட முடியும். ஏன்னா அவர் பிரம்மா சரீரத்துல வரார். பாபாவை நினைச்சிட்டு நீங்க விளையாடணும். ஏன்னா ரெண்டு பேரும் ஒரு சரீரத்துல இருக்கிறாங்க. ஹேத்தோ தோனா பாப் और दाता. ஒரு உடல் ஆனா இருக்கிறது ரெண்டு பேர், பாபா மற்றும் தாதா. परंतु कोई भी समझते नहीं. ஆனா யாருக்கும் இதெல்லாம் புரியல. कहते हैं रथ पर आया तो वह फिर घोड़े गाड़ी का रथ बना दिया है. என்ன சொல்லியிருக்காங்களா, வாகனத்துல ரதத்துல தான் இறைவன் வருவாருன்னு. அதனால குதிரைகள் பூட்டிய தேரை காட்டிட்டாங்க. ऐसा भी नहीं कहेंगे श्री कृष्ण में शिव बाबा बैठ ज्ञान देते हैं. அப்படியும் சொல்ல முடியாது, ஸ்ரீ கிருஷ்ணருக்குள்ள தான் சிவன் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறாரு. वो फिर कह देते हैं श्री कृष्ण भगवान वाच. ஆனா இப்ப வரைக்கும் உலகத்துல என்ன சொல்றாங்க, ஸ்ரீ கிருஷ்ண பகவானின் மகா வாக்கியம் தான் சொல்றாங்க. ऐसा तो नहीं कहते ब्रह्म भगवान वाच. இப்படி ஒருபோதும் சொல்றதில்ல பிரம்ம பகவானின் மகா வாக்கியம்னு சொல்றதில்ல. நஹி, ஏன் சொல்றதில்ல, ஏஹே ரத், இவர்தான் ரதம். शिव भगवान वाच. ஆகையால் இது என்னத்தான் சொல்லணும், சிவ பகவானின் மகா வாக்கியம். बाप बैठ तुम बच्चों को अपना और रचना के आदि मध्य अंत का परिचय ड्यूरेशन बताते हैं. जब कोई जो बात, திரும்ப படிக்கிறேன், जो बात कोई भी नहीं जानते. பாபா தன்னோட குழந்தைங்களுக்கு படைப்பவர் மற்றும் படைப்போட 3 கால ரகசியங்களை சொல்லி கொடுக்கிறார். அதோட கால அளவையும் சொல்லி கொடுக்கிறார். ஆனா இந்த விஷயங்கள் உலகத்துல யாருக்குமே தெரியறதில்ல. சென்சிபிள் ஜோ ஹோங்கே ஓ புத்தி சே காம் லேங்கே. யாரு புத்திசாலி குழந்தைங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, புத்தியை பயன்படுத்தி வேலை செய்வாங்க. சந்நியாசியும் கோத்தோ சந்நியாஸ் கர்னாகே. சந்நியாசிகள் என்னதான் பண்ணணும், சந்நியாசம் தான் பண்ணணும். தும்பி ஷரீர் சகித் சப் குச் சந்நியாஸ் கர்த்தே ஹோ.
जानते हो ये पुरानी कल है. பாபா நம்மளை பார்த்து சொல்றார், நீங்க எல்லாரும் கூட ஷரீர சகிதம் எல்லாத்தையும் சந்நியாசம் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு தெரியும் இது பழைய சட்டை தான், இந்த உடம்புங்கிறது பழைய சட்டை. இதையும் இப்போ நம்ம அர்ப்பணம் பண்ணணும். ஹம்கோ தோ அப் நई दुनिया में जाना है. இப்போ நாம புது உலகத்துக்கு போகணும். ஹம் ஆத்மா யஹா கி रहने वाली नहीं है. ஆக்சுவலாக பார்க்க போனால் நாம் ஆத்மாக்கள்லாம் இந்த உலகத்தை சேர்ந்தவங்க கிடையாது. யஹா பாட் பஜானே ஆயே, இங்கே பாட்டு நடிக்க மட்டும்தான் வந்திருக்கிறோம். ஹம் ரேவாசி பரந்தாம் கேஹே, நாம் பரந்தாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள். எபி தும் பச்சே ஜான்தே ஹோ பஹா நிராகாரி ஜாட் கேசா ஹே. இது கூட குழந்தைங்களாகிய உங்களுக்கு தெரியும், அந்த உலகத்தில் பரந்தாமத்தில் நிராகார மரம் எப்படி இருக்கும். சபி ஆத்மாயே வஹா ரெத்தி ஹே, ये अनादि ड्रामा बना हुआ है. எல்லா ஆத்மாக்களும் அங்கே தான் வசிக்கிறோம். இப்படி தான் அனாதியாக இந்த நாடகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. கித்தனை கரோடம் ஜீவாத்மாயே, எவ்வளோ கோடிக்கணக்கில் ஜீவாத்மாக்கள் இருக்காங்க. இத்தனை சப் கஹா ரஹத்தே ஹேன், இவ்வளோ பேர் எங்கே வாழ்வாங்க, எங்கே வசிப்பாங்கன்னு கேட்குறாரு. நிராகாரி துனியாமே, பரந்தாம உலகத்தில். பாக்கி சித்தாரே தோ ஆத்மா தோடே, மற்றபடி இந்த நட்சத்திரங்கள்லாம் ஒன்றும் ஆத்மா கிடையாது. நட்சத்திரங்களெல்லாம் ஆத்மான்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் ஒரு கம்பேரிசனுக்காக தான் சொல்லப்படுது. நட்சத்திரம் போல இருக்கும் அப்படிலாம் கிடையாது. பாப்னே சம்ஜாயா ஹே, புனர்ஜனம் லேத்தே லேத்தே தேவதா சே பதல் ஹிந்து பன் கே. பாபா புரிய வைக்கிறார், புனர்ஜென்மம் எடுத்தெடுத்து தேவதையா இருந்த மாதிரி ஹிந்து ஆயிட்டாங்க. பதீத் பனே ஹேனா, பதீத்தம் ஆயிட்டீங்க தானே. और किसका भी धर्म बदली नहीं होता है. வேற யாரும் தன்னுடைய மதத்தெல்லாம் மாத்திக்கிறது கிடையாது. இனோக்கா தர்மம் क्यों बदल होती है किसको पता नहीं है. அப்ப இவங்களோட தர்மம் எப்போ மாறிடுச்சுங்கிறது கூட யாருக்கும் தெரியல. பாப் கேத்தே ஹே தரம் பிரஷ்ட் கரம் பிரஷ்ட் हो गए. ஆகையால தான் பாபா சொல்ல, தர்மத்தையும் கீழான நிலைக்கு கொண்டு போயிட்டீங்க, உங்க செயலும் கீழானதாயிடுச்சு. தேவி தேவதா தே तो बड़े पवित्र जोड़े थे. தேவி தேவதைகளை அறிந்தப்ப பவித்திர ஜோடியாக இருந்தார்கள். ஃபிர் ராவன் ராஜ்யமே தும் அப்பவித்திர பன் கயோ. பிறகு ராவண ராஜ்யத்தில் ரொம்ப அப்பவித்திரமாயிட்டீங்க. தேவி தேவதா தே தோ பவித்திர ஜோடே தே, ஃபிர் ராவன் ராஜ்யமே தும் அப்பவித்திர பன் கயே ஹோ. எப்போ நீங்கள் தேவி தேவதைகளை அறிந்தீங்களோ அப்போ பவித்திரமான ஜோடி. பிறகு ராவண ராஜ்யத்தில் அப்பவித்திரமாயிட்டீங்க. सो देवी देवता कहला न सके, इसलिए नाम पड़ गया है हिंदू. ஆனால் இப்போ தேவி தேவதைன்ற பேரை உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஆகையால் உங்களுக்கு என்ன பேரே ஆயிடுச்சு, ஹிந்துன்ற பேரே வந்துருச்சு. தேவி தேவதா தர்மம் ஸ்ரீ கிருஷ்ண பகவானே நகி ஸ்தாபன் கியா. தேவி தேவதா தர்மத்தை ஸ்ரீ கிருஷ்ண பகவான் ஒன்றும் படைக்கலை. ஜரூர் சிவ பாபா நெகி ஆக்கர் கியா ஹோகா. கண்டிப்பாக சிவ பாபா வந்து தான் படைச்சிருக்கணும். வஹா கோன் படைங்கே, அங்கே யாரெல்லாம் படிப்பாங்க சொர்க்கத்தில். பாபா கேட்குறார். शिव जयंती शिवरात्रि भी मनाई जाती है, परंतु उसने क्या आकर किया है किसको भी पता नहीं है. शिव जयंती शिवरात्रि கொண்டாடுறாங்க, ஆனால் சிவன் என்ன பண்ணாரு யாருக்கும் தெரியல. एक शिव पुराण भी है, ஒரு शिव पुराणமும் இருக்குது. वास्तव में शिव की एक गीता ही है जो शिव बाबा ने सुनाई, और कोई शास्त्र है नहीं. ஆனால் பார்க்க போனால் சிவனுடையதுங்கிறது ஒரே ஒரு கீதை தான், அதை மட்டும்தான் அவர் சொல்கிறார். மற்ற எந்த சாஸ்திரத்தையும் அவர் சொல்கிறதில்ல. தும் கோய் பி ஹிம்சா நீ கர்த்தே ஹோ. பாபாவே சொல்லிட்டார், நீங்கள் எந்த ஹிம்சையெல்லாம் பண்ணுறது கிடையாது. துமாரா கோய் சாஸ்திரத்தோ பந்தானே, உங்களை பற்றியெல்லாம் சாஸ்திரங்கள் எழுதப்படுறதும் கிடையாது. தும் நை துனியாமே சலே ஜாத்தேவோ, ஏன்னா நீங்கள்லாம் புது உலகத்துக்கு போயிடுறீங்க. சத்யுகமே கோய் பி சாஸ்திர கீதா ஆதி ஹோத்தா நஹி. சத்யுகத்தில் எந்த சாஸ்திரங்கள் கீதை எதுவும் இருக்காது. வஹா கோன் படைங்கே, அப்படியே இருந்தாலும் அங்கே யார் படிக்க போகிறா. ஒத்தோ கேதேத்தே வேத சாஸ்திர அதி பரம்பராசே சலே ஆயத்தே. அங்கே அவங்க என்ன சொல்லுவாங்களாம், இந்த வேத சாஸ்திரங்கள் பரம்பரையாக வந்துட்டுருக்குன்னு சொல்லுவாங்க. உனோக்கோ குச்பி பத்தானே, அவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியலை. சொர்க்கமே கோய் சாஸ்திராதி ஹோத்தாயினே, சொர்க்கத்தில் எந்த சாஸ்திரங்களும் இருக்காது. பாப் ने तो देवता बना दिया, सबकी सदगति हो गई, फिर शास्त्र पढ़ने की क्या दरकार है. பாபா உங்களை தேவத்தை ஆக்கிடுறார், சத்கதியும் கொடுத்துடுறார்,
பிறகு இந்த சாஸ்திரத்தை படிக்கிறதுக்கு ஏதாவது அவசியம் இருக்குமா என்ன உங்களுக்கு? இருக்குமா? கிடையாது. வஹா சாஸ்திர ஹோத்தே நீ. அது மட்டுமா, அந்த உலகத்துல சாஸ்திரம்னு ஒன்று இருக்கவே இருக்காது. अभी बाप ने तुम्हें ज्ञान की चाबी दे दी जिससे बुद्धि का ताला खुल गया है. இப்ப பாபா உங்களுக்கு ஞானம் என்ற சாவி கொடுத்துட்டார். அது போட்டு திறந்தீங்கன்னா புத்தியோட பூட்டு என்ன ஆயிடுதோ? திறந்துருது. पहले ताला एकदम बंद था, कुछ भी समझते नहीं थे. முதல்ல பூட்டு ஒரேதான் பூட்டி இருந்தது. ஆகையால நமக்கு ஒன்றும் புரியாம தான் இருந்தோம். अच्छा, நல்லது. मीठे मीठे सिक्की लते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को याद प्यार और नमस्ते. अच्छा, बाबा धारणेக்கான சாரம் சொல்றாங்க. किसी से भी ईर्ष्या आदि नहीं करनी है. யாரிடமும் பொறாமைப்படக்கூடாது. காமியா நிக்கால் சம்பூர்ண बनने का पुरुषार्थ करना है. குறைகளை நீக்கி சம்பூர்ணமாகுவதற்கு புருஷார்த்தம் செய்யுங்கள். படாய் சே ஊஞ்ச் பது பானா ஹே. படிப்பின் மூலமாக உயர்ந்த பதவி அடையுங்கள். ரெண்டாவது பாயிண்ட், ஷரீர் சகித் சப் குச் சந்நியாஸ் கர்னா ஹே. ஷரீர சகிதம் அனைத்தையும் சந்நியாசம் செய்து விடுங்கள். கிசி பி பிரகார் கி ஹிம்சா நஹி கர்னி ஹே. எந்த விதமான ஹிம்சையும் ஏற்படுத்தக்கூடாது. அகங்கார் நஹி ரக்னா ஹே. அகங்காரம் ஒருபோதும் இருக்கக்கூடாது. பாபா வரதானம் கொடுக்கறாங்க. अविनाशी और बेहद के अधिकार की खुशी व नशे द्वारा सदा निश्चिंत भव. அழிவற்ற மற்றும் எல்லையற்ற அதிகாரத்தின் குஷி மற்றும் போதை மூலமாக சதா கவலையற்றவர் ஆகுங்கள். அழிவற்ற மற்றும் எல்லையற்ற அதிகாரத்தோட குஷி மற்றும் நஷா மூலமா சதா கவலையற்றவர் ஆகுங்கள். दुनिया में बहुत मेहनत करके अधिकार लेते हैं. आपको बिना मेहनत के अधिकार मिल गया. உலகத்துல நிறைய உழைச்சதுக்கு அப்புறம் தான் அரசு அங்கீகாரம் கிடைக்குது. ஆனா இங்க உழைப்பே இல்லாம நீங்க அதிகாரத்தை வாங்கிட்டீங்க. பச்சா பன்னா அர்த்தாத் அதிகார் லேனா. குழந்தை ஆகுவது என்றாலே அதிகாரத்தை எடுத்துக்கொள்வது. வா மே சிரேஷ்ட அதிகாரி ஆத்மா. ஆஹா, நான் எப்பேற்பட்ட சிரேஷ்டமான அதிகாரி ஆத்மா. इस बेहद के अधिकार के नशे और खुशी में रहो तो सदा निश्चिंत रहेंगे. ஆஹா, என்னுடைய ஆஹா, நான் எவ்வளோ உயர்ந்த சிரேஷ்ட அதிகாரி ஆத்மா. ஆஹா, நான் இப்படி எல்லையற்ற அதிகாரத்தோட போதை மற்றும் குஷியில இருந்தீங்கன்னா சதா கவலையற்றவர்களா இருப்பீங்க. அவினாஷி அதிகார் நிக்ஷித் ஹீ ஹே. இந்த அழிவற்ற அதிகாரம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. ஜஹா நிக்ஷித் ஹோத்தா ஹே வஹா நிக்ஷிந்த் ஹோத்தே ஹே. எங்க நிச்சயிக்கப்பட்டதுன்னு புரிஞ்சிருக்கிறாங்களோ அங்க அவங்க எப்படி இருப்பாங்க? நிக்ஷிந்த், சிந்தனைகள் இல்லாத நிலையில இருப்பாங்க. अपने सर्व जिम्मेवारियां बाप हमाले कर दो तो सब चिंताओं से मुक्त हो जाएंगे. தன்னுடைய அனைத்து பொறுப்புகளையும் பாபாவிடம் ஒப்படைத்து விடுங்கள். அப்போது அனைத்து கவலைகளிலிருந்து விடுபட்டு விடலாம். ஸ்லோகன், जो उदार चित्त विशाल दिल वाले हैं वही एकता की नींव है. யார் பெருந்தன்மையான சித்தம் மற்றும் பரந்த உள்ளமுடையவர்களோ அவர்கள்தான் ஒற்றுமைக்கான படகு. अच्छा, இன்னைக்கு அவ்யக்த சமிக்கை. अनेक प्रकार की कामनाएं सामने करने में विघ्न डालती है. அநேக விதமான எதிர்பார்ப்புகள், ஆசைகள் எதிர்நோக்குவதில் தடையை ஏற்படுத்துகிறது. जब ये कामना रखते हो कि मेरा नाम हो, मैं ऐसा हूँ, मेरे से राय क्यों नहीं ली, मेरा मूल्य क्यों नहीं रखा, तब सेवा में विघ्न पड़ते हैं. எப்போ இந்த ஒரு எதிர்பார்ப்பு வைக்கிறீங்க, என்னுடைய பெயரையும் சொல்லணும், நான் இப்படி இருக்கிறேன், என்கிட்ட ஏன் ஆலோசனை கேட்க மாட்டாங்க,
எனக்கு ஏன் மதிப்பு கொடுக்க மாட்றாங்க? எப்போ இதெல்லாம் வருதோ அப்பதான் சேவையில் விக்னங்கள் ஏற்படுகிறது, தடைகள் வருது. इसलिए मान की इच्छा को छोड़ स्वमान में टिक जाओ. ஆகையால பெயர் புகழ் வேணுன்ற ஆசையை விட்டுட்டு ஸ்வமானத்தில் நிலைச்சிடுங்க. तो मान परचाई के समान आपके पिछाड़ी आएगी. அப்படி நீங்கள் இருக்கிறப்ப மதிப்பு மரியாதை பெயர் புகழ் எல்லாம் நிழல் போல உங்கள் பின்னாடியே வந்துட்டே இருக்கும். अच्छा, ओम शांति. உன்னை போல மாற்றி என்னை கவர்ந்த பாபாவே, உன்னை போல மாற்றி என்னை கவர்ந்த பாபாவே, இன்று உதித்தாய் உள்ளத்தில் நீ, இன்று உதித்தாய் உள்ளத்தில் நீ, அன்று புதுமை மலர்ந்ததே, உன்னை போல மாற்றி என்னை கவர்ந்த பாபாவே, இன்று உதித்தாய் உள்ளத்தில் நீ, அன்று புதுமை மலர்ந்ததே, உன்னை போல மாற்றி என்னை கவர்ந்த பாபாவே. சுகமும் தந்து சக்தி தந்து அன்பு மழையை பொழிந்தார், சுகமும் தந்து சக்தி தந்து அன்பு மழையை பொழிந்தார், மலர்களாக மலரும் அழகை குணங்களாக வழங்கினாய், எண்ணம் சீர வண்ணம் கலந்தது வாழிலே, உன்னை போல மாற்றி என்னை கவர்ந்த பாபாவே. அன்பு குழந்தையாய் ஏற்றதாலே ஆனந்த கடலில் நீந்துகிறேன், அன்பு குழந்தையாய் ஏற்றதாலே ஆனந்த கடலில் நீந்துகிறேன், கருணை கண் கொண்டு பார்த்ததாலே உந்தன் வழியில் உயர்கிறேன், தினமும் வாணியை கேட்பது பாபா, தேவிட்டாய் இன்பம் காரிலே, உன்னை போல மாற்றி என்னை கவர்ந்த பாபாவே, உன்னை போல மாற்றி என்னை கவர்ந்த பாபாவே.